ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம அந்த டேப் கூட எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருந்தாங்க, ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்தே கேட்டுட்ருக்காங்க, டேப் கூட போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டேப் வந்து எனக்கு கிடைக்கல, அதனால தான் என்னால் போட முடியல. இப்போது இந்த ஒரு வழியாக வாங்கிட்டு வந்தாச்சு, இந்த டேப் கிடச்சிருச்சு எனக்கு. இப்போ இதை தான் நம்ம எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்ட் 1 பார்ட் 2ன்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த பேஸ்லாம் போடும்போது கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லி கொடுத்தா தான் புரியும். அதனால் நான் பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்கிறேன். இப்போ அதுக்கு அடிபாகம் எப்படி போடுறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டேப் இப்படி பண்டெல்லாம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னாக்கா பார்சல்லாம் கட்டி அட்டைப்பெட்டிலாம் கட்டி வரும். மெடிக்கலுக்கு எல்லாம் நிறைய அந்த துணி கடைங்களுக்கு அந்த மாதிரிலாம் நிறைய வரும். நிறைய அட்டைப்பெட்டிலலாம் கட்டி வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்சல் வர இடத்துலலாம் வரும். அந்த மாதிரி இடங்கள்ல நீங்கள் இந்த மாதிரி கிடைச்சா கூட வாங்கிக்கோங்க. அதை வாங்கிட்டு கூட போட்டுக்கலாம். நீங்கள் கிடைச்சா அதை சேர்த்து வச்சுட்டு கூட போட்டுக்கலாம். நான் இப்போது வந்து அப்படியே ஒரு பண்டலாக வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை பாருங்கள், இது வந்து நிறைய சைஸில் இருக்குது. 1 2 3 4 5 5 அடி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் கம்மியாக கூட எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 5 அடியில் எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு இன்னொன்று கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இது வந்து அந்த திக்னஸ்க்கு அந்த டேப்பு வந்து மொத்தமாக இருக்கா, ரொம்ப வளையுதா, அதை பொறுத்து நீங்கள் 2 வைக்கிறதா, 3 வைக்கிறதா, 4 வைக்கிறதான்னு அந்த உள்ளுக்கு வச்சுக்கலாம், அந்த வளையாமல் இருக்கிறதுக்கு. இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அந்த பட்டை வந்து ரொம்ப நல்லா பாருங்கள், ஸ்ட்ராங்காக இருக்குது. ரொம்ப வளைஞ்சிலாம் கொடுக்கல. அதாவது ரொம்ப கொல கொலன்னு இல்லாமல் நல்லா இருக்குது. இது வந்து ஒரு 3/4 இன்ச்சு இருக்கும், அந்த மாதிரி உள்ளது சைஸு. இப்போ இதை வந்து 2ஆக சமமாக பாருங்கள், இந்த மாதிரி கிழிச்சிக்கலாம். நம்ம பேஸ் போடுறதுக்கு மட்டும் இந்த மாதிரி கிழிச்சிக்குவோம். அப்புறம் மேலே போடுறதுக்கெலாம் வந்து பட்டையாக தான் வச்சுக்குவோம். இதை முடிஞ்ச அளவுக்கு சமமாக கட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் பேஸ் போடுற வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்பட்டாலும் இந்த மாதிரி தான் நீங்கள் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து பேஸ் போடுறதுக்கு தீர்ந்துருச்சுன்னா எப்படி திருப்ப ஜாயின் பண்ணுறது எல்லாமே நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ கட் பண்ணது 2 பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் வைக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒன்றுக்கு உள்ளார ஒன்று வச்சுக்கோங்க, ஒன்றுக்கும் அடியில் இன்னொன்று, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து நான் கொஞ்சம் பெரிய கூட தான் போட போகிறேன் இப்போது. இப்போ ஸ்கேலில் வந்து நம்ம எவ்வளோ மடிக்கிறோமோ அதை சுற்றிலும் அடுத்த ரவுண்டு வரும் உங்களுக்கு. அப்போது அதுக்கப்புறம் நீங்கள் போடுறது எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ மொத்தம் வரும். நான் ஒரு 7 இன்ச்சு அளவு எடுத்துக்கிறேன். இன்ச் கணக்கில் 7 இன்ச்சு எடுத்துக்கோங்க. அந்த சென்டிமீட்டருக்கும் ஆப்போசிட்டில் இருக்கும்ல, அதுதான் பெரிய பெரிய எழுத்தாக இருக்கும்ல, அந்த பக்கத்தில் 7 இன்ச்சு எடுத்துக்கோங்க. டேப் இருந்தால் டேப்பில் கூட அளந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கோங்க. இப்போ ஒயர் வந்து பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10. நான் வந்து 10 அடி எடுத்திருக்கேன். ஆனால் நீங்கள் கம்மியாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் போட போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த ஒயர் உள்ளார விட்டு இழுக்கிறப்போ ரொம்ப நீட்டமாக இருந்தால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு 5 அடி எடுத்துக்கோங்க. நான் இப்போ 10 அடி எடுத்திருக்கேன்ல, நீங்கள் 5 அடி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கணும். நம்ம பக்கம் அந்த வளர்த்தியாக உள்ள பகுதி டேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த பக்கம் சின்னது இருக்கணும். இப்போ அந்த 2க்கும் கேப்பில் பாருங்கள், இந்த ஒயரை கொஞ்சம் சொருகிற அளவுக்கு அப்படி விட்டு பிடிச்சிக்கணும். பாருங்கள், சென்டரில் விட்டுருக்கேன். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்லோவாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், முன்பக்கம் எடுத்துகிட்டு வந்து இப்போ இந்த 4 டேப்பையும் சேர்த்து சுற்றணும். 4 இருக்கும்ல, அந்த வந்து 4ஐயும் சேர்த்து ஒரு சுற்று சுற்றியாச்சு. சென்டரில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்போ ஒயர் விட்டுட்டு அதன் பிறகு பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பக்கம் ஒயர் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சுற்று சுற்றிட்டு அதுக்கு பிறகு பாருங்கள், அந்த ஒரு இதில் மட்டும் விடணும். அந்த சென்டரில் மட்டும் விட்டு சுற்றணும். அந்த ஒரு டேப்பை மட்டும், அந்த 2 டேப்பை மட்டும் சேர்த்து சுற்றணும். சென்டரில் விட்டு வெளிப்பக்கம் நம்ம பக்கம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பாருங்கள், காட்டுறேன், புரியும்னு நினைக்கிறேன். நான் திரும்ப திரும்ப போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அப்படியே அடிப்பக்கத்தில் இருந்து அந்த
ரெண்டையும் சேர்த்து சுற்றணும் இல்லையா, அந்த கேப்பில் அந்த சென்டரில் விடுங்க. அந்த ஒயர் சொருவி இருக்கும் பாருங்கள், அந்த இடத்துல விடுங்க. அந்த இடத்துல விட்டு எடுக்கணும் வெளியே. இப்போ அடுத்த முடிச்சு போடும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு பாருங்கள். இப்போ இப்படி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எடுத்துகிட்டு வந்துட்டு என்ன பண்ணணும் பாருங்கள், ஒரு முடிச்சு மாதிரி அந்த இடத்துல வந்துருச்சு. அந்த ரெண்டையும் சேர்த்து அது மடங்கி வர மாதிரி வரும். இப்போ மேலே என்ன பண்ணணும் பாருங்கள், அப்படியே அந்த சென்டரில் அதை வளைச்சி நடுப்பக்கத்துக்கு கொண்டு வந்து அடிப்பக்கம் கொண்டு வந்துருங்க. அவ்வளோதான். இழுத்தீங்கன்னா ஒரு முடிச்சு மேலே ஒன்று கீழே ஒன்றா தெரியும். ஒயரை சென்டரில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு ரெண்டையும் சேர்த்து, இப்போ அடுத்தது பாருங்கள், ரெண்டாவது நாட்டுக்கு என்ன பண்ணுறேன்னு. இப்போ ரெண்டையும் சேர்த்து சுற்றுறோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன பண்ணணும், நம்ம பக்கம் இருக்கிற ஒயரை ரெண்டையும் சேர்த்து அடிப்பக்கம் கொண்டு வந்துடுங்க. ஒரு ரவுண்டு அப்படியே பாருங்கள், ரெண்டையும் சேர்த்து இப்படி கொண்டு வந்துடணும். நான் ஸ்லோவாக உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும், அடுத்தது இந்த ஃபஸ்ட்டு அந்த 2 ஒயரை மட்டும் அந்த நடுப்புற கொண்டு போய் அதை விடணும். ரெண்டையும் சேர்த்து சுற்றாமல் அந்த நீட்டமாக 2 இருக்குல்ல, அதை மட்டும் சுற்றணும். பாருங்கள், ரெண்டையும் சேர்த்து அப்படி சுற்றிட்டேன். அதன் பிறகு என்ன பண்ணினேன், அடியிலேருந்து கொண்டு வந்து அந்த 1 மட்டும் சுற்றிருக்கேன். அதாவது சென்டரில் வந்து விட்டுட்டேன். சுற்றிட்டு இப்போ இந்த அடியில் பாருங்கள், அந்த கேப் உங்களுக்கு தெரியும். அடியில் கொண்டு போயிட்டு நீங்கள் அந்த மேலே வந்து அந்த ரெண்டையும் சேர்த்து சுற்றணும்ல, அந்த இடத்துல அந்த கேப்பில் அந்த ஒயர் வரணும். அடியில் இருக்கிற ஒயரு பாருங்கள், அந்த இடத்துல வருது. நிறையா நான் கட் பண்ணதுனால அவ்வளோ நேரம் இழுக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் சின்னதாக கூட ஃபஸ்ட்டு போடும்போது கற்றுக்கோங்க. சின்னதாக போட்டு பார்த்துட்டு சின்ன ஒயராக கட் பண்ணி போடுங்க ஃபஸ்ட்டு போடும்போது. இப்போ பாருங்கள், நல்லா இறுக்கி பிடிச்சிக்கோங்க. இப்போ அந்த சென்டரில் வந்துருக்குதுல்ல, அதை அப்படியே பாருங்கள் நான் எப்படி அதை மடக்கிறேன்னு. அப்படியே அந்த நடுப்பகுதிக்கு அந்த ரெண்டையும் சேர்த்து அமுத்துற மாதிரி பாருங்கள், அப்படியே வந்து கீழே கொண்டு வந்துடணும். அவ்வளோதான், ஈஸி தான். உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப புரியாத மாதிரி இருக்கும், அப்புறம் பார்த்துக்கிட்டே வாங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும் போட போட. இப்போ பாருங்கள், ஒயர் வந்து கீழ்ப்பக்கமாக நம்மளை பார்த்து இருக்கும். ஃபஸ்ட்டு நாட் போட்டோம், அடுத்து ரெண்டாவது போட்டுட்டோம். இப்போ அடுத்து மூணாவது எப்படி போடுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி தான் ரெண்டையும் சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு சுற்றுங்க. சுற்றிட்டு ஒயர் பாருங்கள் இப்படி நம்மளை பார்த்துருக்கும். இப்போ ரெண்டையும் சேர்த்து சுற்றக்கூடாது. கையை வச்சு பிடிச்சிக்கிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த சென்டரில் கொண்டு வந்து விட்டுருங்க. ஒரு இதை மட்டும் சுற்றிட்டு இப்படி கொண்டு வந்து சென்டரில் விட்டுருங்க. அந்த வளர்த்தியாக இருக்க பட்டைங்க, அந்த வளர்த்தியாக இருக்க 2 பட்டையை மட்டும் சுற்றுங்க. சுற்றிட்டு அடிப்பக்கமாக கொண்டு வந்து பாருங்கள், அந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும். அதில் இப்படி கொண்டு வந்து இப்போ அந்த ரெண்டையும் சேர்த்து சுற்றணும் இல்லையா, அதுவும் அந்த வளர்த்தி பட்டையை மட்டும் சுற்றணும். அந்த ரெண்டையும் சேர்த்து கீழே விடணும், சென்டரில் விடணும். பாருங்கள் நான் எப்படி விடுறேன்னு. இப்போ இப்படி இருக்குது, நல்லா நவுத்தி விட்டுக்கலாம். பாருங்கள் நான் எப்படி விடுறேன்னு. அந்த சின்ன 2 பட்டைக்கும் பெரிய 2 பட்டைக்கும் கேப்பில் கொண்டு வந்து இப்படி விட்டுட்டேன், அடியில் கொண்டு வந்துட்டேன். இப்போ கொண்டு வந்துட்டு நம்மளை பார்த்து ஒயர் கீழே இருக்குது பாருங்கள், சென்டர்லேருந்து இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், அடுத்தது இது ரெண்டையும் சேர்த்து ஒரு சுற்று சுற்றுங்க. சுற்றின பிறகு இடையில விரல் வச்சுக்கிட்டு ரெண்டாக பிரிச்சுக்கணும். அதை பாருங்கள், இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 ஒயர் இருக்கு இல்லையா, அப்படி பிரிச்சுக்கோங்க. பட்டையை பிரிச்சுட்டு அந்த வளர்த்தி பட்டையில் மட்டும் சுற்றுங்க. சுற்றி வெளியே கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கேப் கிடைக்கும். அந்த கேப்பில் விட்டுட்டு மேலே வந்துடும், அது சென்டரில் வந்துடும். வந்துட்டு அந்த ரெண்டையும் சேர்த்து சுற்றின அந்த ஒயர் இருக்கும், அந்த ஒயரை அமுக்கணும். அந்த ஒயருக்கும் வெளிப்பக்கமாக அதை எடுத்துகிட்டு வரணும். பாருங்கள் இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு நான் எப்படி சென்டரில் வந்து நிற்கிது பாருங்களேன். அந்த ரெண்டையும் சேர்த்து சுற்றினோம்ல, அதற்கும் லெஃப்ட் சைடு தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், அந்த ரெண்டையும் சேர்த்து சுற்றினது, அப்புறம் அந்த
நீட்டமாக போகிற ஒயரம் பட்டையை மட்டும் சுற்றணும். அது 2யும் சேர்த்தது இந்த பக்கம் அப்படியே விடுங்க. அவ்வளோதான். அதை 2யும் சேர்த்து கட்டுற மாதிரி அமுக்குற மாதிரி பாருங்கள். இப்படி அமுத்தி வெளியில் வந்துருச்சு. இப்போ மறுபடியும் 2யும் சேர்த்து சுற்றுங்க. இப்போ நீங்கள் கவனமாக கவனிங்க, நான் சொல்லாமையே நீங்கள் பாருங்கள். இப்படி 2ஆக பிரிச்சுக்கணும். நான் காட்டுறேன் பாருங்கள். பிரித்து உங்களுக்கு நல்லா தெளிவாக காட்டிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டேன். அடுத்த ஸ்டெப் என்னன்னு காட்டுறேன். இப்போ இப்படி மடக்கி அப்படியே வரணும். அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த லாஸ்ட்டில் ஒரு நாட் போட்டுட்டு ஒரு 2 சுற்று மட்டும் சுற்றுங்க. அந்த ஒயரை போதும். வெறும் ஒயரே அந்த நீட்டமாக இருக்கிறதுல 2 டைம் மட்டும் சுற்றுங்க. சுற்றிட்டு இப்படி மடக்கி வச்சுக்கணும். பாருங்கள், இப்படி மடக்கி நம்ம போடணும். இந்த கேப்பு வர போடணும். அதுக்காக இல்லைன்னா ரொம்ப வெள்ளை டேப் தெரியும். அதனால் 2 சுற்று வெறும் அந்த நீட்டத்தை மட்டும் 2 டைம் சுற்றிடுங்க. சுற்றிட்டு இப்போ பாருங்கள், இந்த ஹோல்ஸில் நம்ம போடணும். இப்போ நல்லா அமுத்தி விட்டுட்டு பாருங்கள், இந்த பக்கம் ஒரு நாட் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அந்த 2யும் இப்படி அமுத்தி பிடிச்சிக்கிட்டு அந்த நுனி பகுதி இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல முடிகிற இடத்துல பாருங்கள், அந்த கேப்பில் விட்டு ஒரு நாட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த சுற்றி ஒரு ரவுண்டு கொண்டு வந்துட்டு அப்புறம் அந்த நீட்டமாக இருக்கிறதுல மட்டும் ஒரு சுற்று சுற்றுங்க. சுற்றிட்டு இப்போ இறுக்கி பிடிச்சிக்கோங்க. இறுக்கி பிடிச்சிட்டு இப்போ அடியில் பாருங்கள் விட்டு அந்த 2யும் சேர்த்து சுற்றினோம்ல, அந்த கேப்பில் பாருங்கள் கொண்டு வந்துட்டு அப்படியே அந்த சென்டரில் கொண்டு வந்துடும். சென்டர்லன்னா அந்த நீட்ட ஒயருக்கும் உள்பக்கமாக பாருங்கள் அப்படி கொண்டு வந்து கீழே கொண்டு வந்தாச்சு. இப்போது அந்த இடத்துல ஒரு முடிச்சு வந்துருச்சு. இப்போது அந்த ஏற்கனவே பின்னி இருக்கிறதுல ஒரு கேப் தெரியுது பாருங்கள். நான் இப்போ சொருகிறேன் பாருங்களேன், அந்த கேப்பு அந்த இடத்துல சொருகணும். அப்போது அந்த சென்டரில் இருக்கிற அந்த ஒயரும் அந்த பட்டையும் இப்போ நம்மளை பார்த்து நீட்டமாக இருக்குல்ல, அந்த பட்டையும் சேர்த்து ஒரு சுற்று சுற்றிட்டு இப்போ பாருங்கள், அந்த நீட்டமாக இருக்குல்ல, இந்த பட்டையை மட்டும் ஒரு சுற்று சுற்றுங்க. அவ்வளோதான். இதே மாதிரி இனிமேல் போடணும். இப்போ அடியில் பாருங்கள், அந்த கேப் கிடைக்கும். அந்த கேப்பில் வந்து விடணும். கட்டை விரல் நான் வச்சுருக்கேன் பாருங்கள், அங்கே ஒரு கேப் இருக்குது. அந்த கேப் வழியாக விட்டு இப்போ அந்த 2யும் சேர்த்து சுற்றினோம்ல, அதுக்கும் வெளிப்பக்கம் தான் அது அந்த பக்கம் கொண்டு வரணும் ஒயரை. இப்போது அதை சேர்த்து கீழே அப்படியே அமுத்தி அந்த நீட்டமாக இருக்கிற பட்டை ஒயருக்கு கேப்பில் அடியில் கொண்டு வந்து பாருங்கள், சென்டரில் அப்படி கொண்டு வந்து கீழே கொண்டு வந்துடுங்க. அந்த பக்கம் போட்டோம்ல, ஃபஸ்ட்டு போட்டோம், அதே மாதிரி தான். இப்போ என்ன பண்ணணும்னா, நமக்கு பாருங்கள் ஏற்கனவே அந்த பச்சை ஒயர் பின்னி இருக்கிறதுலலாம் கேப் தெரியுது பாருங்கள். கையை வச்சு உங்களுக்கு விரல் காட்டுறேன். இப்போ அதில் விட உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா, இந்த மாதிரி ஷார்ப்பாக ஒயர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ உள்ளார விடும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் பட்டையை வந்து ரொம்ப இறுக்கி பிடிச்சி அமுத்தி போட வேண்டாம். கொஞ்சம் லூஸாக கூட ஆரம்பத்தில் போடுறவங்க போடுங்க. நான் வந்து கேப் இல்லாமல் நல்லா இறுக்கி போட்டிருக்கேன். நெருக்கமாக நாட்ஸ் வர மாதிரி நான் போட்டிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் போடுறவங்க கொஞ்சம் கேப் தெரிகிற மாதிரி போட்டிங்கன்னா கூட ஓகே தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் வந்து நல்லா நெருக்கமாக இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த கேப்பில் விட்டு 2யும் சேர்த்து ஒரு சுற்று, அதன் பிறகு இந்த நீட்ட பட்டையை மட்டும் ஒரு சென்டரில் விட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு இப்போ அடிப்பக்கமாக கொண்டு வந்து இப்போ இந்த பக்கம் பாருங்கள், 2யும் சேர்த்து சுற்றுனதில் வெளியே ஒயர் வரணும் பாருங்கள். அந்த பக்கம் நான் எப்படி கொண்டு வரேன்னு பாருங்கள். அதே போல் தான் அந்த ஃபஸ்ட்டு ரவுண்டு போட்டோம்ல, அதே மாதிரி தான். இப்போ பாருங்கள், அந்த வளர்த்தியாக இருக்கிற பட்டையை அந்த கேப்பில் விட்டு இப்படி எடுக்கணும். அடிப்பக்கம் கொண்டு வந்துடணும், சென்டரில் விட்டு அதை அமுத்தி இப்படி கொண்டு வந்துடுறோம். அவ்வளோதான்.
ஒயர் திரும்பாமல் பார்த்துக்கோங்க. மறுபடியும் பாருங்கள், அந்த கையை வச்சு காமிக்கிறேன். இப்போ இந்த பட்டையும் அந்த நடு லைன் பட்டையும் சேர்ந்து சுற்றுறோம். இந்த மாதிரி நான் ரொம்ப இழுக்கிறேன்ல, அந்த மாதிரி நீங்கள் டைட்டாக இழுத்துக்க வேணாம். அப்படி ரொம்ப டைட்டாக நம்ம இழுத்து போட்டிங்கனாக்க தான் உங்களுக்கு அடுத்த லைனுக்கு வந்து அதை விடும்போது கஷ்டமாக இருக்கும். இது வந்து நல்லா பழக்கப்பட்டதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி இறுக்கி பிடிச்சி போட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு டைம் போடுறவங்க ரொம்ப இப்போ ஒயரை வந்து நெருக்கி இழுக்க வேண்டாம். நெருக்கி போட்டால் நல்லா அழகாக இருக்கும். பட் ஃபஸ்ட்டு டைம் போடுறவங்க இவ்வளோ தூரம் நல்லா டைட்டாக நெருக்கணுங்கிறது கிடையாது. அப்படி கூட போடலாம். கொஞ்சம் அந்த கேப்லாம் உங்களுக்கு தெரியணும். அந்த ஹோல்ஸ்லாம் பாருங்கள், ரொம்ப நெருக்கமாக இருக்குல்ல உள்ளார விடுறதுக்கு. நான் போடும்போது நல்லா இழுத்து அப்படி போட்டிருக்கேன். பாருங்கள், நான் இப்போ இழுக்கிறேன்ல, அந்த மாதிரி ரொம்ப டைட்டாக இழுக்காமல் கூட கொஞ்சம் கேப் கிடைக்கிற மாதிரி கூட நீங்கள் போடலாம். நான் நல்லா இழுத்து நெருக்கமாக வர மாதிரி போட்டிருக்கேன். அவ்வளோதான். இதே மாதிரியே தான் நீங்கள் அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். கூடை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மாதிரி பட்டை கூடை போடும்போது. இது வந்து கமெண்ட்டில் ரொம்ப நாளாக ஒரு சிஸ்டர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் அவங்கள்ட்ட எனக்கு டேப் கிடைக்கல, கிடைச்சதுக்கப்புறம் போட்டு காட்டுறேன் சிஸ்டர்னு சொல்லிகிட்டே இருந்தேன். நானும் இங்கே போகிற இடம்லாம் பார்த்துட்டே இருந்தேன், கிடைக்கவே இல்லை. அப்போ ஃபைனலாக ஒரு இடத்துல கிடச்சிச்சு, வாங்கிட்டு வந்துட்டேன். நான் வந்து ஃபஸ்ட்டே ஒரு சின்னதாக ஒரு கூடை போட்டு பார்த்துட்டேன். போட்டு பார்த்துட்டு அதன் பிறகு தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்லி கொடுக்குறேன். ஒயர் திரும்பிக்காமல் பார்த்துக்கோங்க, மடங்கிக்காமல் இருக்கணும். ஒயர் வந்து ரொம்ப லாங்காக கட் பண்ண வேண்டாம். நான் 10 அடி கட் பண்ணேன்ல, அந்த மாதிரி வேணாம். நீங்கள் ஒரு 5 அடி கட் பண்ணி போடுங்க. அதன் பிறகு திரும்பவும் கட் பண்ணி போட்டுக்கலாம் இதை. பாருங்க, ஒயர் ஒரு சில டைம் இப்படி மடங்கிக்கும், திரும்பிக்கும் ஒயர். அந்த மாதிரி திரும்பிக்காமல் இருக்கணும். இப்போ இந்த லாஸ்ட் வரைக்கும் அப்படியே போட்டுகிட்டே வந்துட்டேன். ஒயர் தீந்துருச்சுன்னா எப்படி சொருகிறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ அந்த முடிச்சு மாதிரி போட்டு அந்த சென்டரில் வந்ததுக்கப்புறம் அப்படியே அடிப்பக்கத்துலேருந்து எடுத்து அந்த நீட்ட லைன் இருக்குல்ல, அதில் அப்படியே சொருகி விட்டுருங்க. இது வந்து சொருகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம டைட்டாக இழுத்து இழுத்து போட்டிருக்கோம்ல, அதனால் சொருகிறதுக்கு. அதுக்கு தான் ஒயரை ஷார்ப்பாக கட் பண்ணிவிட்டு நெகத்தால் கொஞ்சமாக அப்படியே நெகம் இருந்துச்சுன்னா லேசாக அந்த ஒயர்களை தூக்கி விட்டு அதன் உள்ளார அப்படியே சொருகி விடணும். அப்படி இல்லைன்னா டூத் பீக் இருக்குல்ல, பல்லு குத்துற குச்சி இருக்கும்ல, அதை வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஊசி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு கொஞ்சமாக அதை நீட்டமாக அப்படியே தூக்கி விட்டு அது உள்ளார இந்த ஒயரை விட்டு சொருகுங்க. இந்த ஒயர் வந்து ஒரு 10 ஒயர்லையாவது சொருகுங்க. அந்த நீட்டமாக இருக்கிற ஒயரில் 10 ஒயர்லையாவது சொருகிடுங்க. இப்போ அடுத்தது புதுசாக நீங்கள் அந்த ஒயர் தீந்துருச்சு, அடுத்து ஒயர் எடுக்கணும். அதை எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். இந்த மாதிரி 2 பக்கமும் கட் பண்ணிக்கோங்க ஷார்ப்பாக. கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நம்ம ஆரம்பிக்கிறப்ப எப்படி ஒயர் விடுவோம் அதே மாதிரி அந்த சென்டரில் பாருங்கள், அந்த நாட்டில் அந்த ஹோல்ஸில் விட்டு இப்போ ரெண்டையும் சேர்த்து ஒரு சுற்று சுற்றணும்ல. பாருங்கள், அந்த மாதிரி சொருகிற அளவுக்கு ஒயர் பாருங்கள் அப்படி நிற்கிது மேலே. இப்போது அந்த அடிப்பக்கத்தில் இருக்கிற ஒயரை அதே ஓட்டையிலேயே திரும்பவும் விடலாம். அப்போ தான் ஒரு ரவுண்டு சுற்றின மாதிரி இருக்கும். ரெண்டையும் சேர்த்து சுற்றின மாதிரி இருக்கணும்ல, அதுக்காக. நம்ம ஃபஸ்ட்டு சொருகிற அளவுக்கு ஒயர் இந்த மாதிரி விட்டுருந்தோம்ல, அந்த ஒயரையும் அப்படியே சைடில் சொருகி விட்டுருக்கணும். அதையும் காட்டியிருப்பேன் உங்களுக்கு. ஒரு 2-3 நாட் போட்டுட்ட பிறகு அதை சொருகி விட்டுருக்கணும். அவ்வளோதான். ஆரம்பித்தப்போ நம்ம முத ஆரம்பித்தோம்ல அப்போ. இப்போ நான் எப்படி போடுறேனோ அப்படி தான் ஆரம்பித்தப்பையும் போட்டோம்.
பாருங்கள் இப்படி அடியில் கொண்டு வந்துடணும். சென்டரில் நடுவில் கொண்டு வந்து அடிப்பக்கத்தில் இருந்து திரும்பவும் பாருங்கள் அந்த ரெண்டையும் சேர்த்து அந்த ஓட்டையில் போடுறோம். அதன் பிறகு இந்த ஒரு டேப்பை மட்டும் அந்த நீட்டிகிட்டு இருக்குல்ல அந்த 2 டேப்பை மட்டும் சுற்றுறோம். அதே போல் தாங்க அப்படியே மேலே எடுத்துகிட்டு வந்து அப்படியே போட்டுகிட்டே வாங்க. முன்னாடி நான் வளைச்சப்ப எப்படி சொல்லி கொடுத்தேன்ல அதே போல் அந்த வளையிற இடம் பாருங்கள். இப்போ அந்த சென்டரில் மட்டும் ஒரு நாட் போட்டுட்டு அதன் பிறகு வளைக்கிறப்ப எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஒயர் இப்படி திரும்பிக்காமல் பார்த்துக்கணும். நம்ம அவசரமாக இழுக்கும்போது அந்த ஒயர் வந்து மடங்கி வரக்கூடாது. பாருங்க அந்த இடத்துல ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ ஒரு 2 சுற்று சுற்றிக்கோங்க. பாருங்கள் ரெண்டு சுற்று சுற்றிட்டு அந்த மடங்குற இடம் வரும்போது இப்படி மடக்கிட்டு மறுபடியும் அந்த சென்டர்லேயே இன்னொரு நாட் போடுறேன். ஏற்கனவே ஒன்று போட்டுட்டோம். அதன் பிறகு ஒயரை ஒரு 2 சுற்று சுற்றிட்டு இப்படி மடக்கி வச்சு அதுக்கு நேராக வரப்போ அந்த இடத்துல ஒரு நாட் வந்துடும். இப்படி பாருங்கள் இப்படி மடக்கும் போது அப்புறம் இந்த நீட்டத்தில் மட்டும் பாருங்கள் அந்த சுற்றிட்டு எப்பயும் போடுவோம்ல அதே நாட்டு தான் போடுறேன். இப்படி மடக்கி கையில் வச்சு பிடிச்சிக்கோங்க. இப்போ அப்படியே அடிப்பக்கமாக கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இப்படி பிடிச்சி பாருங்கள் தெரியும். ரெண்டையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுட்டு அதன் பிறகு வளர்த்திய ஒரு சுற்று சுற்றணும். ஒன்றும் இல்லை எப்பயும் போடுற நாட்டு தான். அது ஃபாஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு பார்க்காதீங்க. முன்னாடி எப்படி வளைக்கிறப்ப சொல்லி கொடுத்தேன்ல அந்த ஃபஸ்ட்டு டைம் அந்த பக்கம் கார்னர் வளையும் போது சொன்னேன்ல அதே மெத்தடு தான். அங்கே இருக்கிற அந்த ஒரு ஹோல்ஸையும் பார்க்கணும். அதே சமயம் வெள்ளை சைடு வெள்ளையாக அந்த டேப்பு தெரியுது அப்படின்னு கவலைப்படாதீங்க. அடுத்த ரவுண்டு போடும்போது அந்த வெள்ளை உங்களுக்கு மறைஞ்சிரும். ஏன்னா அதில் உள்ளார விட்டு விட்டு தானே எடுக்கிறோம். அந்தந்த கேப்பில் விட்டு தான் அடுத்த நாட் போடுறோம் அடுத்த ரவுண்டு வரும்போது. அப்போது அது மறைஞ்சிரும். இப்படியே போட்டுட்டு வாங்க. இந்த சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுருந்தோம்ல அந்த ஒயரை சொருகி விட்டுருங்க மறந்துடாமல். நான் எப்படி சொருகணும்னு சொல்லியிருக்கேன்ல அப்படியே நீட்டமாக அப்படியே அந்த இடத்துல சொருகி விட்டுறணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போது அந்த ஒயர் வந்து தீந்தாக்க பச்சை ஒயர் தீந்தா எப்படி திரும்பவும் கட் பண்ணி ஜாயின் பண்ணி போடுறது அப்படிங்கிறது இப்போ சொல்லி கொடுத்துருக்கேன். இது அப்படியே தான் அந்த டேப்பு வந்து அப்படியே அந்த நீட்டம் வரைக்கும் ஒவ்வொரு கேப்பாக போட்டுக்கிட்டே வாங்க. பாருங்கள் அப்படியே இப்படி வச்சு போட்டுகிட்டே வாங்க. இப்படி வளைச்சி சுற்றிலும் போட்டுக்கிட்டே வரணுங்க. இனிமேல் இதே மாதிரி தான் ஒயர் தீர தீர இந்த மாதிரி தீரும் போதும் கொஞ்சம் சொருகி விட்டுறணும். இப்போ ஆரம்பிக்கும் போதும் அந்த ஒயர் பாருங்கள் ஆரம்பித்த ஒயர் நீட்டிகிட்டு இருந்துச்சுல்ல சொருகிற அளவுக்கு விட்டுருந்த ஒயரை அந்த ஒயரையும் அப்படியே சைடில் நீங்கள் அப்படியே நீட்டமாக சொருகி விட்டுறணும். அது டைட்டாக இருக்கிறதுனால பிரிஞ்சிட்டுலாம் வராது. அதை வந்து தூக்கி நம்ம சொருகிறதே கஷ்டமாக தான் இருக்கும். அது வந்து நீங்கள் ஏதாவது ஊசி அந்த கத்திரிக்கோளோட நுனி பகுதி அந்த மாதிரி ஆனால் ஒயரை கட் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் அப்படியே தூக்கி விட்டு அந்த மாதிரி இதுனுங்க. இப்போ பாருங்கள் நான் இந்த வரைக்கும் அந்த டேப் இது வரைக்கும் தான் இருந்துச்சு, தீந்துருச்சு. இப்போ புதுசாக டேப் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அந்த ரவுண்டு நமக்கு பேஸ் பத்தாது. ஏற்கனவே நான் 2ஆக கட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கிறேன். அந்த டேப் தீர்ந்தாலும் புதுசாக மறுபடியும் தேவைப்பட்டாலும் நீங்கள் அந்த மாதிரி 2ஆக பிரித்து சேர்த்துக்கணும். இப்போ இந்த 2க்கும் சென்டரில் கொண்டு போய் அதை நல்லா அப்படி டைட்டாக உள்ளார சொருகணும். இப்போ 4 பாருங்கள் இருக்கும், பரவாயில்ல, அதை அப்படியே போடணும். கொஞ்சம் தூரத்துக்கு அந்த மாதிரி அதை சேர்த்துட்டு இப்போ ஒன்றும் இல்லை எப்பயும் போடுற மாதிரியே போடணும். அவ்வளோதான். அதை இறுக்கி பிடிச்சிட்டு அப்படியே எந்தெந்த ஓட்டையில் அப்படியே போடுவோமோ அதே மாதிரி போட்டுகிட்டே வரணும்.
இப்போ இந்த இடத்துல வரும்போது பாருங்கள், ஒரு 2 சுற்று எக்ஸ்ட்ரா சுற்றிட்டு நாட் போடுங்க. அந்த பெரிய ஹோல்ஸ் தெரியுதுல்ல, அந்த இடத்துல வரும்போது 2 முடிச்சு போடுற மாதிரி போடுங்க. அந்த ஒரு ஓட்டையிலேயே 2 டைம் முடிச்சு போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ரொம்பவும் ஒயர் சுற்றிட்டேவும் இருக்க முடியாது நம்மளால். அதனால் அந்த வளைஞ்சி வரும்போது மட்டும், அந்த வளையிற இடங்களில் மட்டும் அந்த ஒரு ஓட்டையிலேயே 2 டைம் முடிச்சு போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ விடுறேன்ல அந்த ஓட்டையிலேயே இப்போ ஒன்று போடுறேன். அதன் பிறகு மறுபடியும் இன்னொரு முடிச்சும் அதில் போடுவேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த சென்டரில் அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு ஃபுல்லாக ஒரு ரவுண்டு சுற்றிட்டு நம்ம பக்கம் வந்திருக்கும். அப்போ இந்த ஒயர்களெல்லாம் சேர்த்து ஒரு தடவை சுற்றணும். சுற்றிட்டு டேப்பை சுற்றிட்டு அடியிலேருந்து ஒயரை விட்டு அமுத்தணும். இப்படி நல்லா வச்சு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பாருங்கள், மறுபடியும் நான் 2வது டைம் அதே ஓட்டையிலேயே விடுறேன். அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். 2 ஓட்டையிலையும் விட்டுட்டு அப்புறம் இந்த டேப்பை மட்டும் சுற்றுங்க. ஒரு சுற்று சுற்றிட்டு அடிப்பக்கத்தில் இருந்து பாருங்கள், அந்த டேப்பை மட்டும் சுற்றுனது வருது பாருங்கள். இப்போது சென்டரில் அப்படியே கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான். மடக்கி அடியில் கொண்டு வந்துடுங்க. அடியில் கொண்டு வந்துட்டு மறுபடியும் இந்த ஓட்டைக்கு விடுறோம். அது எல்லா டேப்பையும் சேர்த்து வந்துடும். இப்போ இந்த நீட்டிகிட்டு இருக்க டேப்பை மட்டும் சுற்றுறோம். சுற்றிட்டு கீழே இருந்து அந்த ஹோல்ஸில் விட்டு ஒயர் பாருங்கள் அப்பப்போ அப்படி திரும்பிக்கும். அதை எடுத்து விட்டுருங்க. இப்போது வளைஞ்சி வந்துருச்சு. அந்த டேப் பாருங்கள், ஜாயின் பண்ணோம்ல அந்த இடமும் அப்படியே இப்போ எல்லாம் நம்ம சேர்த்து முறுக்கி போடுறதுனால, கட்டுறதுனால அது எடுத்துகிட்டு வந்துடும். அந்த டேப்பு பிரிச்சுட்டு வந்துடும்னு பயப்பட வேண்டாம். அந்த இடத்துல வரும்போது மட்டும் கொஞ்சம் நல்லா 2 டைம் சுற்றிக்கோங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அது அடுத்த ரவுண்டு வரும்போது மறைஞ்சிரும் அந்த மாதிரி. பாருங்களேன், எவ்வளோ அழகாக வந்திருக்குல்ல. இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ இந்த ஒயர் வந்து தீர்ற மாதிரி இருக்கும்போது அதை சொருகி விட்டுட்டு மறுபடியும் ஒயர் எடுத்துக்கணும். அவ்வளோதான். நல்லா அந்த ஒயரை டைட்டாக சொருகி விட்டுருங்க. உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தூரம் சொருகி விட்டுருங்க. அப்போ ரொம்ப இதாக இருக்கும். குறைஞ்சது ஒரு 7, 8 அந்த மாதிரியாவது சொருகிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பயம் இல்லாத இருக்கும். பாருங்கள், நான் அவ்வளோ தூரம் சொருகிட்டு அந்த எக்ஸ்ட்ரா வெளியே தெரியாமல் அதை கட் பண்ணி போட்டுட்டாச்சு. இப்போ அடுத்தது புதுசாக ஒயர் கட் பண்ணிக்கிறேன். ஷார்ப்பாக இருக்கணும். ஃபஸ்ட்டே நீங்கள் இப்படி சொருகிட்டும் போடலாம். இல்லைனா அந்த உள்ளுக்குள்ளார ஓட்டையில் விட்டுட்டு நம்ம போன டைம் சொல்லி கொடுத்தேன்ல அந்த மாதிரியும் நீங்கள் போடலாம். எப்படி வேணாலும் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் இது வரைக்கும் அந்த க்ரீன் கலர் போட்டுட்டேன். இப்போ இதில் வந்து உங்களுக்கு கலராக போடணும், கலர் மாற்றணும்னு ஆசைப்பட்டாக்க நீங்கள் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் பாருங்கள், அந்த சென்டர் லைன் இருக்குல்ல, அதுலேருந்து இந்த பக்கம் 5 அந்த பக்கம் 5 தெரியும் அந்த மாதிரி போட்டிருக்கேன். க்ரீன் கலரு போட்டுட்டு இப்போ நம்ம வந்து கலர் மாற்றலான்ட்டு ரோஸ் கலர் எப்படி போடலான்ட்டு காமிக்கிறேன். இப்போ அந்த ஒயரை வந்து சொருகி விட்டுருங்க. அப்படியே அதை ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன். எப்பயும் சொருகுவோம்ல அது மாதிரி சொருகி விட்டுருங்க. சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த டேப் பத்தலைன்னா மறுபடியும் நீங்கள் அந்த மாதிரி நான் சொல்லி கொடுத்த மாதிரி டேப்பு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரோஸ் வந்து அதே மாதிரி தான். ஒயரை வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி சொருகிட்டு அதன் பிறகு நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஒரு சுற்று மட்டும் சுற்றிட்டு இந்த 2யும் சேர்த்து இந்த டேப் இருக்குல்ல, இதை ஒரு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹோல்ஸில் விடுற மாதிரி பண்ணுங்கள்.
பாருங்கள் நான் அது வரைக்கும் சொருகியிருக்கேன். அவ்வளோ நீட்டம் சொருகிடுங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் சும்மா இந்த நீட்டமாக இருக்குல்ல வெளியில் இருக்கிற வெள்ளை டேப்பை ஒரு சுற்றிடுங்க. அதுக்கப்புறம் அந்த ஓட்டையில் விட்டு உள்பக்கமாக பாருங்கள் அந்த ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து உள்ளார விட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஹோல்ஸில் விட்டு இழுக்கிறதுக்கு அந்த ஓட்டையில் விட்டு இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பின்பக்கம் இப்படி தூக்கி பார்த்தீங்கன்னாக்கா அந்த தெரியும், நல்லா அந்த ஹோல்ஸ் தெரியும், ஓட்டை தெரியும். அதில் விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணணும், ரெண்டையும் சேர்த்து ஒரு சுற்றிடுங்க. பாருங்கள் சுற்றிட்டு அடிப்பக்கமாக இதை மட்டும் கொண்டு வந்துட்டு முன்னாடி போட்டோம்ல அதே மாதிரி தான். பச்சை ஒயர் எப்படி தீர்ந்துச்சுன்னா மாற்றணும், அதே மாதிரி தான், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ இது ஆரம்பித்த இடம் அந்த மாதிரி வச்சுக்கணும். முடிக்கும்போது எப்பயுமே வேறு கலர் மாற்றும்போது ஃபஸ்ட்டு நம்ம க்ரீன் கலர் வந்து ஆரம்பித்தோம்ல அந்த இடத்துல பார்த்துக்கணும். பாருங்கள் நான் ரோஸ் கலரில் 2 லைன் நீங்கள் போட்டிங்கன்னா தான் இப்படி ஒரு ரோஸ் பார்டர் மாதிரி கரெக்டாக தெரியும். அது மாதிரி 2 லைன் வந்து ரோஸ் ஒயரை வச்சு 2 ரவுண்டு போடணும். 2 ரவுண்டு போட்ட பிறகு மறுபடியும் க்ரீனை வச்சு 2 ரவுண்டு நான் போட்டிருக்கேன். அகலம் உங்களுக்கு இது எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நிப்பாட்டிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கூட பெருசாக அகலமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவ்வளோ அகலம் வச்சுருக்கேன். அந்த இடம் பாருங்களேன், நம்ம முடிக்கிற இடம் ஆரம்பித்த இடம் பாருங்கள். நான் ரோஸை கையை வச்சு காமிக்கிறேன். அங்கேருந்து அதுக்கு நேராக அது வரைக்கும் நீங்கள் பின்னணும். அதுக்கு பிறகு அந்த பக்கம் கொஞ்சம் சொருகி விட்டுறணும். அந்த நான் இப்போ வச்சு காமிச்சேன் பாருங்கள், அதுக்கு நேராக அது வரைக்கும் நம்ம நாட்ஸ் போடணும். நாட் போட்டுட்டு கொஞ்சம் தூரம் சொருகி விட்டுறதுக்காக இந்த மாதிரி ஷார்ப்பாக கட் பண்ணிக்கோங்க. கூராக இப்படி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சொருகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போது அது வரைக்கும் நான் இந்த ரோஸ் வந்து எங்கே ஆரம்பிச்சிருக்கோமோ அது வரைக்கும் பின்னிட்டு அதன் பிறகு அப்படியே சொருகி விட்டுருங்க. இன்னும் கூட கொஞ்சம் நீட்டமாக சொருகி விட்டுறதுனாலும் சொருகி விடலாம். நான் ரொம்ப ஷார்ட்டாக தெரியுது பாருங்கள். நீங்கள் அது வரைக்கும் பின்னிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வெள்ளை டேப்பு தெரியாமல் அப்படியே சும்மா ரோல் பண்ணி சுற்றி விட்டு உள்ளார இழுத்து சொருகிடணும். அவ்வளோதான். உள்பக்கம் விட்டு வெளியே எடுத்துகிட்டு வந்து சொருகி விட்டுறணும். நான் வந்து சொருகிட்டு அதுக்கப்புறம் நான் பின்னி பார்த்தேன். அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் ஃபஸ்ட்டு வந்து நாட்ஸ்லாம் அந்த வரைக்கும் நம்ம எது வரைக்கும் நமக்கு நாட்ஸ் தேவையோ அது வரைக்கும் போட்டுட்டு அதன் பிறகு கட் பண்ணுங்கள். கொஞ்சம் நீட்டமாக சொருகிறதுக்கு விட்டு கட் பண்ணுங்கள். இது பிரிஞ்சிட்டு வந்துடும் அப்படின்லாம் பயப்பட வேண்டாம். அது என்ன டைட்டாக தான் இருக்குது. அதில் நம்ம வந்து கொஞ்சம் தூரம் சொருகி விட்டுட்டு மறுபடியும் அந்த சொருகின இடம் தெரியாமல் இருக்கிறதுக்கு அந்த க்ரீன் கலர் ஒயரை வச்சு நம்ம என்ன கலர் போட்டிருக்கோமோ அந்த ஒயரை வச்சு அப்படியே ஒரு 2 ரவுண்டு அப்படியே நாட்ஸ் போட்டு சுற்றணும். அந்த ஹோல்ஸும் நமக்கு தெரியணும். அந்த மாதிரி பார்த்துக்கணும். நம்ம கட்டும்போது நம்ம மேலே போடும்போதும் அந்த ஹோல்ஸ் தேவைப்படும் அந்த இடத்துல. அதனால் அதை பார்த்து கரெக்டாக அந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணணும். வேறு ஒன்றுமே இல்லை. அப்படியே சொருகி விடணும். ஒயர்லாம் எப்படி சொருகி விட்டோமோ அதே மாதிரி அந்த வெள்ளை கலர் டேப்பும் கொஞ்சம் தூரம் சொருகிற அளவுக்கு விட்டு கட் பண்ணிவிட்டு கூராக கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே சொருகி விட்டுருங்க. சொருகி விட்டுட்டு அந்த இடத்துல ரொம்ப மொத்தமாக தெரியாத மாதிரி நல்லா இழுத்து அந்த ஒயரை உள்ளார சொருகி அதன் பிறகு அந்த பச்சை ஒயரை வந்து சொருகிற அளவுக்கு மட்டும் விட்டு கட் பண்ணி சொருகி விட்டுறணும். அவ்வளோதான். இப்போ அந்த இடம் வந்து உங்களுக்கு ரொம்ப தெரியாது. நம்ம இதுக்கு மேலே கூட பின்னும்போது இது மறைஞ்சிரும். ரொம்ப உங்களுக்கு அசிங்கமாக எதுவும் தெரியாது. பாருங்கள், இப்போ கூரை அப்படி கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே உள்ளார விட்டு 2-3 டைம் இழுத்துட்டு அதன் பிறகு அதை அப்படியே சொருகி விட்டுருங்க. அவ்வளோதான். பாருங்கள், நான் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். சொருகி விட்டாச்சு. இதுதான் பேஸ் போடுறது, அடிபாகம் போடுறது. இதுக்கு மேலே போடுறது அப்படியே அந்த ஒயரை பட்டையை வந்து அப்படியே மொத்தமாக வச்சு போடணும். அது எப்படின்னு அடுத்த பார்ட் 2ன்னு போடுறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.